நேயர்கள் அனைவரையும் இமயம் தொலைக்காட்சியினுடைய நேர்முகம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நேர்முகம் நிகழ்ச்சியினுடைய உண்மையான நோக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களினுடைய பல்வேறு அபிலாசைகளை தான் சார்ந்த தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இந்திய நாட்டிலும் இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை, மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய அனுபவங்களை நாம் சர்வதேச சமூகத்திற்கு, குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு நாம் இதை எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேர்முகம் நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்தாலும் கூட, இன்றைக்கு தமிழகத்தில் அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை வைத்து கொண்ட திரு இல கணேசன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். திரு இல கணேசன் அவர்கள் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கனுடைய முதன்மை செயல்பாட்டாளர். அது மட்டுமல்ல, தமிழக பாரதிய ஜனதாவினுடைய மூத்த பிரமுகர். தனக்கென ஒரு தனி இடத்தை தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். ஐயா திரு இல கணேசன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சிக்கு திரு இல கணேசன் அவர்களை வரவேற்போம். வாருங்கள். உங்களை வரவேற்பதில் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் இப்போ 2016 தமிழக தேர்தல் முடிந்து ஜனநாயக திருவிழாவில் முதல்வர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. இந்த போட்டியில், களப்போட்டியில் பாரதிய ஜனதாவும் கூட கடும் வேகமாக ஓடியது. அது நம்ம எப்படி ஓடியது, முடிவுகளை பற்றி பேசலை. ஒரு சாமானியராக, தமிழகத்தினுடைய ஒரு சிட்டிசனாக திரு இல கணேசன் இந்த திருவிழா முடிந்து முதல்வர் பொறுப்பேற்று இந்த சூழ்நிலையில் முதல்ல சந்திக்கிற இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல மக்களது தீர்ப்பு, வாக்காளர்களது தீர்ப்பு அதை மதிக்கின்றேன். மீண்டும் ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்கனவே என்னுடைய கைப்பட ஒரு வாழ்த்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்கின்றேன். வாக்காளர்கள் மிக தெளிவாகவே முடிவெடுத்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்தின்படி தேர்தலுக்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் சில முடிவுகள் வெளியாகின. ஓரிரு கருத்து கணிப்புகள் திட்டமிட்ட ரீதியில் நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் நடுநிலையோடு கூட கருத்து கணிப்புகள் வெளியிட்டவர்களும் கூட ஒரு தொங்கு நிலை ஏற்படும், இழுபறி ஏற்படும், சில பேர் திமுக வந்துவிடும் என்றெல்லாம் கூட எழுதியிருந்தார்கள். ஒரு கால அரசாங்க தரப்பிலும் கூட உளவறிக்கை அப்படி அந்த அகில இந்திய அதிமுக தரப்பில் பொதுச் செயலாளருக்கு சென்றிருக்கலாம், முதலமைச்சருக்கு சென்றிருக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு அகில இந்திய அதிமுகவின் மீது ஒரு எதிர்ப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் இருந்ததோ, ஆங்கிலத்தில் இதற்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று சொல்வார்கள், ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு எப்போது இருக்கும், இந்த முறை இருந்தது என்பது உண்மை. தமிழ்நாட்டில் மாறி மாறி வருவது என்பதும் கூட அதுவும் இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு இருக்கிறாளோ அதற்கு சமமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வந்துவிடக்கூடா என்ற கருதவர்களும் இருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இந்த முறை திமுக வராமல் தடுத்து விடுவோம் என்று கருதி அகில இந்திய அதிமுகவுக்கு ஆழ்ந்து அழுத்தமான வாக்களித்திருக்கலாம். இதே போலவே அகில இந்திய அதிமுக வந்துவிடக்கூடாது என்று கருதுபவர்களும் ஒரு 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 ஆங்கிலத்தில் சொன்ன ரிஸ்க் எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கலாம். இந்த இருதுருவ சேர்க்கை என்பது அதன் காரணமாக உறுதியாகிவிட்டது என்பது ஒன்று. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் இல்லாதவர்கள், கம்யூனிஸ்டுகள்லாம் யாருமே எதிர்க்கட்சிகளே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு எங்களுக்கு 2 பேருமே போதும், திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக அவங்க 100 இவங்க 134 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட இந்த திராவிட இயக்கங்கள் இந்த அளவுக்கு நிலை பெறுவதற்கு பெரியார் போன்றவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த கடுமையான தாக்கம் தமிழ் மண்ணில் இன்னும் இருக்கிறதா? இல்லை, இந்த லட்சியத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க நிலையில் இப்போ வாக்காளர்கள் இல்லை. அல்லது நீங்களே குறிப்பிட்டது போல திராவிட இயக்கத்தினுடைய அந்த சித்தாந்தங்கள், கொள்கைகள் அதெல்லாம் நீர்த்து போய்விட்டன. இன்றைக்கு அதை உறுதியோடு கடைபிடிப்பவர்கள் என்று மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அங்கே இருக்கின்றார்கள். நமக்கு நாமே திட்டத்தின்படி ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்த போது ஆலயத்துக்கெல்லாம் சென்று வந்தார். நான் அதை விமர்சனம் செய்யவில்லை, பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். காலத்துக்கேற்றபடி மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அப்படித்தான் இருந்தாக வேண்டாம். ஒரு சில இடத்துல அர்ச்சகர்களெல்லாம் திறந்த மார்போடு பூணூல் தெரிய அவர்களெல்லாம் அமர வைத்து புகைப்படைக்காரர்களுக்கு
அமர்ந்து போஸ்ட் கொடுத்ததை கூட திட்டமிட்ட ரீதியில் செய்திருக்கிறார். எதுவாக வேணும் இருக்கட்டும். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள், ஆரம்ப நாட்களில் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இப்போ நீர்த்து போய்விட்டன. இதை அவர்கள் பேசவில்லை. இன்னும் ஒன்றை சொல்கின்றேன். 1967ஆம் ஆண்டு முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்போ இல்லை, 50 ஆண்டுக்கு முன்பாக. நான் ஒரு இளைஞன். அநேகமாக தஞ்சாவூரில் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் கூட மக்களோட மக்களாக சென்று கேட்பவர். அந்த பழக்கம் எனக்கு என் நண்பர்களுக்கும் உண்டு. ஒரு இடத்தில் கூட, ஒரு பொதுக்கூட்டத்திலும் கூட, ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கூட தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இது போன்ற அந்த பிரிவினைவாதமோ நாத்திகமோ கொள்கைகளை பற்றி பேசி வாக்குகள் கேட்கவே இல்லை. எப்போ 67 அப்போ தான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதனால் இது கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்பதெல்லாம் சொல்ல இயலாது. நான் கேட்ட கேள்விக்கு இந்த ஆன்மீகத்துக்கான சிந்தனைகள் இதெல்லாம் அந்த கொள்கை ரீதியாக பெரியாரிஸ் எல்லாம் நீர்த்து போய்விட்டது. ஸ்டாலின் நமக்கு நாம இயக்க ஒரு பயணத்தில் திருக்கோயில்களுக்கு போனதெல்லாம் சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, எங்களுடைய கட்சி உடைய ஆதரவு இல்லாமல், பாரதிய ஜனதாவினுடைய எந்த விதமான நிலைப்பாடோ இல்லாமல், அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு ஹெக்டிக்கான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. அதில் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் மிகவும் பின்தங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் மறுக்க முடியுமா, அல்லது அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போகிறீங்க? ஒப்பு நோக்கு என்று வருமானால் பாரதிய ஜனதா கட்சி பற்றி மாத்திரம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு யாரை வைத்து நீங்கள் ஒப்பு நோக்க வேண்டுமானால், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யதார்த்த நிலைமையை அனுசரித்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலை. நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறோம் என்று முதல்வரை மாத்திரமல்ல, துணை முதல்வரையும் கல்வி அமைச்சரையும் ஏனைய அமைச்சரையும் அறிவித்தவர்கள் பல பேர். தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்பாக கூட வைகோ அவர்கள் 150 இடங்கள் உறுதியாக பெறுவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் முதல்வர் வேட்பாளரே கூட வைப்புத் தொகை இழந்துவிட்ட நிலைமை அங்கே இருக்கிறது. இருங்க வரேன். அதே நேரத்தில் இன்னொரு முதல்வர் வேட்பாளர் அவரும் கூட தன்னுடைய சொந்த தொகுதியில் தோல்வி கண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வாக்கு சதவிகிதம் என்ற கணக்கில் பார்க்கும் பொழுது முதல்வர் வேட்பாளராக அறிவித்து இருக்கிற மக்கள் நல கூட்டணி சார்ந்தவருடைய வாக்கு சதவிகிதம், அந்த கட்சி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியாக எடுத்து பார்த்தால் அவைகள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் தான் அணிவகுத்து நிற்கின்றன. சரி, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்க. ஒப்பு நோக்கு. ஏன்னா நீங்க ஒரு கூட்டத்துல இல்ல, நான் கேட்கிறேன், நீங்க கூட்டத்துல பேசும்போது உங்களுடைய பல வீடியோக்களை நான் தொடர்ந்து பார்த்தேன். அதில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பாரதிய ஜனதா திராவிட இயக்கங்களுக்கு அடுத்த அணியில் மாற்று சக்தின்னு பல இடங்களில் பேசியிருக்கீங்க. வேலூர் போன்ற இடங்களில் உங்களுடைய பதிவுகள் இருக்குது. அது எல்லா அரசியல் கட்சியும் பேசுவது தான். அப்போ நான் இந்த மாற்று சக்தின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்த நீங்கள் அதுக்கு 2.8 தானே கிடச்சிது? இல்லை, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு நான் அழுத்தமாக சொல்கின்றேன், என்னுடைய நம்பிக்கை அது. தமிழ்நாடு எப்போதுமே தேசியத்தின் பக்கம்தான் இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி. இது யாரோ ஒருவர் ஈரோட்டில் பிறந்த பூமி என்றெல்லாம் பெருமையாக பேசட்டேன், நான் மறுக்கல்ல. ஆனால் அதற்கு முன்பாக இங்கே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் தவழ்ந்த பூமி. அதனால் பல மாநிலங்களில் ஊர்களில் கோயில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் கோயிலுக்குள்ளே ஊர் இருக்கிறது. அந்த அளவுக்கு விசேஷமான பூமி. தேசபக்தி என்று வரும்பொழுது அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையிலே சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, திலகருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஆயுதமேந்தி போரிட்டவராக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தியுடைய காந்தி வழி பின்பற்றவராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குறைவும் இல்லை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி என்பது 67 என்னுடைய அழுத்தமான கருத்து, அது அந்த கொள்கை கிடைத்த வெற்றி அல்ல, காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக கிடைத்த ஒரு அலை. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தோற்றது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அது 67 நான் அப்போ இளைஞனாக இருந்தபோது நானும் கூட அதே நிலைப்பாடு இருந்து கொண்டிருந்தவன் தான். காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடு இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தக்க வைத்துக் கொண்டு மேலும் மேலும் மீண்டும் வளர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய் இனி தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. இது ஏதோ அரசியல் காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சி சொல்லவில்லை. காங்கிரஸ் தோற்றிருக்கிறார், தேசியம் தோற்றதாக அர்த்தம் அல்ல. நாங்கள் இப்போது ஒரு தேசிய மாற்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், உருவெடுத்து வந்திருக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே இலை விட்டுருக்கிறோம், வளரும், உறுதியாக வளரும், சந்தேகமே இல்லை. நான் இப்படி எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு இப்படி பேசுகிறீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பேசும்போது இலகணேசன் மட்டுமல்ல, ராஜ்நாத் சிங் மட்டுமல்ல, பிரகாஷ் ஜவடேகர் மட்டுமல்ல,
ஜேபி நட்டா எல்லோருமே தமிழ்நாட்டில் மாற்று அணி அப்படின்னு சொன்னா இது ஒரு அரசியல் யுக்திங்கிறதான எடுத்துக்கிட முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற இருந்தாலும் கூட ஒரு அரசியல் யுக்தியை நம்ம இப்படி பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறதான் இது ஒரு அரசியல் தந்திரம். இந்த மாற்று என்பதற்கு நான் என்னுடைய கூட்டங்கள் முழுவதுமே மாற்றுக் கட்சிகளை விமர்சனம் செய்வதை விட எங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான் ஆக்கு ரீதியாகத்தான் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய முழு சொற்பொழிவுகளில். அந்த ஆக்கு ரீதியாக ஏன் வாக்களிக்க வேண்டும் சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்வேன் ஒழிய மற்றவர்களைப் போல 40 நிமிடம் பேசும்போது 35 நிமிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசிவிட்டு நிறைவாக எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கேட்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை. அப்படி சொல்லும்போது நான் என்ன சொல்கின்றேன், ஒன்று மாற்று என்றால் என்ன? ஒரு பக்கத்தில் 5 ஆண்டு காலம் அங்கிங்கனாதபடி லஞ்ச லாவண்யம், இன்னொரு பக்கத்தில் ஆரம்பத்தில் லஞ்சத்தை உண்டாக்கி அகில இந்திய ஊழலோடு கூட்டணி என்றால் ஆட்சிக்கு வந்து லஞ்சம் செய்வதற்கு வாய்ப்பே கிடைக்காத கட்சியுடைய கூட்டணிகள் எதிர்ப்புறத்தில் விஜயகாந்த் என்றால் ஆட்சிக்கு பந்தம் லஞ்சம் செய்ய ஊழல் ஈடுபடாத ஒரு மாற்று, இதைத்தான் நான் மாற்று என்கின்றேன். கொள்கை ரீதியாக இந்த கட்சிகள் எதற்குமே கொள்கை பின்னணியே இல்லாத போது ஒரு கொள்கை பின்னணியோடு இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எனவே இது கொள்கை ரீதியான மாற்று என்று 10 அம்சங்களில் முதல் அம்சம் ஊழல் அல்லாது, கடைசி அம்சம் கொள்கை. நான் சொல்றதை எடுத்துக்கிறேன். ஒருவேளை நான் புரிஞ்சதுதான் தப்பா புரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். நீங்க அழகா சொல்லிட்டீங்க. நான் கொள்கை ரீதியாகத்தான் மாற்றுன்னு சொன்னேன். ஆட்சிக்கு மாற்றா நாங்க வருவேன்னு தெரியலங்கிறத சொல்றீங்க, நீங்க சொன்னீங்க. சத்தியமா அப்படி ஆட்சிக்கு மாற்று என்று இருக்குமானால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருப்போம். நான் தெளிவாக நீங்க இலகணேசன் மட்டுமல்ல எல்லோரும் தெளிவாக இருந்தார்கள். தமிழ்நாட்டில் எங்களை போல ஊடகவர்கள் தான் தவறுதலா புரிஞ்சிருக்கோம். நான் வார்த்தை பயன்படுத்தினேன், அதுக்காக தான் அர்த்தம். யதார்த்த நிலையை உணர்ந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. இந்த வார்த்தை நான் பயன்படுத்தின இந்த யதார்த்த நிலை என்பது என்ன? சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முதல் வேட்பாளர் அழைப்பேன்னா மக்கள் எங்களை பார்த்து கேலி பேசுவார்கள். எங்களுக்கு புரியும். நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் ஒரு புதிய தொடக்கமாக புதிய மாற்றாக அமைய வேண்டும் என்பதுதான் அது நம்ம தெளிவாக இருக்கிறோம். சரி, வருவோம், எதிர்காலத்தில் வருவோம். இன்றைய நிலையை நான் சொன்னேன். ஆனால் திரு இலகணேசன் யதார்த்தமாக பேசுகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமும் இருக்குது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, உங்களுடைய பரப்புரையில் ஊழல் கட்சின்னு திராவிட கட்சிகளை சொன்னீங்க. அதில் ஒரு எல்லா தலைவர்களுமே திரு நரேந்திர மோடி எடுத்துக்கிடுங்க, மற்ற அமித்ஷா போன்றவர்கள் எல்லாருமே ஊழல் கட்சின்னு சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஊழலை என்ன ஊழல் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக ஒரு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கல. ஆனால் ஊழல் கட்சி, ஆனால் ஒரு ஊழலை மட்டும் சொன்னீங்க. அதை நீங்கள் மாற்ற சொல்ல முடியாது, ஏன்னா இப்போவும் ரெக்கார்டில் இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரத்தை பற்றி பேசிட்டு காங்கிரஸோடு நிறுத்திக்கிட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் திமுகவை பற்றி விரிவாக பேசலை. அதிமுகவை பற்றி ஊழல்னு சொன்னீங்க, அதோடு நிறுத்திக்கிட்டீங்க. என்ன நிலைப்பாடு? அதாவது நீங்கள் என்னுடைய முழு பரப்புரையும் கேட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. சரி, இயற்கை எல்லோருடைய பரப்புரையும் நானே கூட்டங்கள் என்ன பேசுகிறாள் என்பது ஆங்காங்கு ஓரிரு வரிகள் பத்திரிகையில் வர செய்திகளை வைத்துத்தானே பார்க்கிறோம். இல்லை தொலைக்காட்சியில் சில வினாடிகள் பத்திரிகையிலாவது அதிக நேரம் வரலாம், அதைத்தானே பார்க்குறோம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரவில்லை. நான் உண்மையிலே சொல்லப்போனால் திமுகவுடைய ஊழலை பற்றியும் அதிகம் பேசுவதில்லை, காங்கிரஸ் ஊழலை பற்றியும் நான் பேசுவதில்லை. இன்னும் நகைச்சுவையாக என்ன சொல்வேன், எனக்கு இருக்கிற நேரம் குறைவு. திமுகவுடைய ஊழல் குற்றச்சாட்டு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அகில இந்திய அண்ணா திமுகவின் பரப்புரையை கேளுங்கள், குறிப்பாக செல்வி ஜெயலலிதா பேச்சை கேளுங்கள். அதே போலவே அகில இந்திய அண்ணா திமுகவுடைய ஊழலெல்லாம் கேட்க வேண்டுமானால் திமுக தரப்பில் கலைஞரும் மற்ற சாடும் பேசுவதை கேளுங்கள். அதையெல்லாம் நான் சொல்லி என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அது மாத்திரமில்லை, உங்களுக்கு எது இப்போது தெரியாத நான் புதிதாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அகில இந்திய அண்ணா திமுகவை பற்றி நான் ஒன்று குறிப்பிடுவேன். இப்போது பெங்களூரில் நடைபெற்றிருக்கின்ற இந்த வழக்கு இருக்கிறதே, தீர்ப்பு வர காத்திருக்கிறோம், மேல்முறையீடு. இதற்கு முதல்ல தண்டனை பெற்ற அந்த வழக்கு என்பது இப்போது நடந்ததற்காக அல்ல, 18 ஆண்டுகளுக்கு முன்பாக சொத்து குவித்த வழக்கு. அதாவது தவறான வழியில் சொத்து குவித்த வழக்கு என்பதாக பொருள். சரி, யாருமே அரசியலிலே சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல அரசியலையும் தவறு செய்வது இயற்கை. ஒரு வழக்கு என்று பிடிபட்டு விட்டோம் என்றால் ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் யாராவது 18 ஆண்டு காலமாக அந்த வழக்குக்கு பிறகு அகில இந்திய அண்ணா திமுகவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏதோ நடந்து விட்டது, இனி அதுபோல் செய்யக்கூடாது என்று கருதி அரசாங்க அலுவலகங்களில் உங்கள்கிட்ட மாற்றம் தெரியுமானால் தாராளமாக நீங்கள் விரும்புகிற கட்சிக்கு வாக்களிங்கள். இது என்னுடைய பரப்புரை. அது விடுவோம். இந்த பரப்பனஹள்ளியில் தண்டனை கொடுத்தார்கள். நான் மகிழ்ச்சி அடையக்கூடியவன் அல்ல. எதிரி கட்சியை சார்ந்தவர் அதில் ஒரு பெண்மணி சிறையிலே செல்வார் என்பதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அல்ல என்பது மாத்திரமல்ல, கைதான அன்று நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்றே நான் பதிவு செய்திருக்கிறேன். தெளிவாக இலகணேசன் பேசியிருக்கீங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் மட்டும் இல்லையே, பல பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரை எத்தனை பேர் இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இன்னொரு முக்கியமாக கேட்பது,
தேசிய கட்சிகளில் நாம் கடந்த நமக்கான ஒரு ஸ்பெகுலேஷனாக கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். உங்களுடைய பாரதிய ஜனதா தமிழகத்தினுடைய தலைமையின் கீழ் ஒற்றுமை இல்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே பல கோஷ்டிகள் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஈகோ இருக்கிறது. இது எல்லா கட்சிகளும் இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியில் டிரான்ஸ்பரன்சி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டமைப்பையும் நிலையான ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடுள்ள கட்சி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதனால் அவர்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால ஒரு தலைவர்களும் இந்த மாதிரியான இணைப்பு இல்லாத இதுவும் ஒரு தோல்விக்கு காரணம் வைக்கிறாங்க. இது ஒரு கற்பனையானது. பாரதிய ஜனதா கட்சியில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் பாரத தேசம் முழுவதும், தமிழ்நாடு உட்பட, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு என்று தனியாக ஒரு கட்சி இல்லை. அகில பாரத அளவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவு தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த பகுதியிலையும் ஒரு தனிநபர் வழிபாடோ ஒரு தனிநபரை சுற்றி குழுக்கள் அமைத்து அந்த குழுவாரி அரசியல் நடத்துவதோ அது வெற்றி பெறுவதோ என்பது பாரதிய ஜனதா கட்சியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துவிட்டது நிலை வருமானால் அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்காது, என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற சிறப்பு என்னவென்றால், நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசுகிறோம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். 5 பேர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. திருமணமான பிறகு கணவனுக்கும் மனைவிக்குள்ள 100% ஒத்துப்போகும் என்று சொல்ல இயலாது. மனிதனுக்குள்ளே வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாடு என்று சொல்வதை விட ஒரு விஷயம் குறித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வார்கள். ஆனால் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு என்று வந்துவிட்ட பிறகு அந்த முடிவை அத்தனை பேரும் தன் முடிவாக எடுத்துத்தான் செயல்படுவார்கள். இந்த தன்மையை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அதனால் இது கற்பனையானது. வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரிந்திருக்கலாம். வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஒரே கருத்தை நான் ஒரு மாதிரி சொல்லுமானால் என்னுடைய தனித்தன்மை, என்னுடைய கட்சியில் இருக்கிற வேறொரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார் என்றால் அது அவருடைய தனித்தன்மை, ராஜா ஒரு மாதிரி அவருடைய தனித்தன்மை, டாக்டர் தமிழிசை பேசினாலும் தனித்தன்மை. பேசுகிற தன்மையில் மாறுபாடு இருக்கலாம், விஷயத்துல மாற்றம் இல்லை. நீங்க இப்போ சொல்றீங்க, நான் நம்புறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் சொல்றாங்க. அப்படி காங்கிரஸ் அப்படி இல்லைங்க. இல்ல, காங்கிரஸ் அதை பெருமையா சொல்றாங்க. காங்கிரஸ் எங்களுடைய ஜனநாயகமே, காங்கிரஸ்ல நான் பல தலைவர்களை பேட்டி கண்டிருக்கேன். எங்களுடைய ஜனநாயகமே இந்த அடித்துக் கொள்வது, பேசிக்கொள்வது, வெளியே ஆர்ப்பாட்டம் பண்றது, செருப்பு வீசுறது, இதே ஒரு ஜனநாயகம் தான். உலகத்துல எந்த கட்சிக்கும் இல்லாத ஜனநாயகம்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிவார்டு. காங்கிரஸ் நீங்க ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வைத்துக் கொண்டால், இந்த பக்கத்தில் அகில இந்திய அதிமுகவை இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக வைத்துக்கொள்ள, நாங்கள் ரெண்டும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கோம். இப்போ பரவாயில்ல. ஆனாலும் கூட நான் இப்போ தமிழகத்தினுடைய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 2வது முறை அவங்களுடைய பதவி எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இந்த தோல்விக்கு பின்பு அதை மாற்ற வாய்ப்பு இருக்கா? ஒரு மூத்த தலைவராக நான் கேட்குறேன், நான் அரசியல் ரீதியாக கேட்கல. ஒரு மூத்த தலைவராக இந்த தமிழக மாநிலத்தினுடைய இவ்வளவு செட்பேக்கு பின்னாடி ஒரு தலைவரை மாற்றலாம். பல இடங்கள்ல அப்படி நடக்கும். அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதா? மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி சரியான புரிந்துணர்வு இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். யாருக்கு இல்லை? எனக்கு இல்லையா? மக்களுக்காக சொல்கிறேன். நீ கேட்குற கேள்வியே மக்கள் மத்தியில் இருக்கிற எண்ணங்களைத்தானே உங்களுடைய கேள்வியாக பிரதிபலிக்கிறது. சரி, நானே சில பதில் சொல்லும்போது உங்களுக்கு தந்த பதிலாக நீங்களும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. ஒரு கால் தமிழ்நாட்டில் ஓஹோ என்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டாலும் கூட டாக்டர் தமிழிசை என்னால் வெற்றி பெற்றது என்று பெருமை கொள்ள முடியாது. சாதாரண தொண்டன் இருந்து அத்தனை பேருக்கு அப்படி வெற்றி பெற்றதற்கு பெருமை கொள்ள முடியாது என்று வரும்பொழுது தோல்வி ஏற்பட்டு விட்டால் டாக்டர் தமிழிசையின் காரணமாகத்தான் தோல்வி என்று குற்றஞ்சாட்டவும் கூடாது. ஆனாலும் அதையும் மீறி டாக்டர் தமிழிசை அவர்கள் எங்களுடைய ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது வேளச்சேரியில். நானும் இருந்தேன், அவங்களும் இருந்தார்கள். அதில் பேசும்போது தலைவர் என்கிற முறையில் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவர்கள் பேசினார்கள். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தல் வெற்றியோ தேர்வியோ அது நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்த கூட்டாக நாங்கள் பொறுப்பேற்கிறோம், பங்கேற்கின்றோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தனி இலக்கணேசன்ட்ட நான் கேட்குறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதாவை இந்த தோல்விக்கு பின்னால் எந்த மாதிரி உருவமைப்பு செய்ய வேண்டும்? எவ்வளவு ஒரு மாற்று சிந்தனையாக, ஒரு மாற்று வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைன்னு ஒரு மூத்த தலைவராக நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு வெற்றி அல்லது தோல்வி, ஒரு வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்பது அந்தந்த தன்மையை பொறுத்திருக்கிறது. நடக்கவே இயலாமல் இருக்கிற ஒரு குழந்தை தானாக நடக்க துவங்கிவிட்டால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்.
நடைவண்டி வைத்துக்கொண்டே நடந்து கொண்டிருந்த குழந்தை நடைவண்டி இல்லாமல் நடக்க துவங்கிவிட்டால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நடைவண்டி என்பதை கூட்டணிக்கு ஒரு உடன்பாடோடு உதாரணமாக சொன்னால், கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று இப்போது நாங்களே நடக்க துவங்கிவிட்டோம் என்பதெல்லாம் பெருமை அடைய வேண்டாம். அதை போய் நீங்கள் ஒரு பெரிய மராத்தான் ரேஸில் ஓடக்கூடிய ஒருவனோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்கு இதற்கும் சரியில்லை என்று பேசக்கூடாது. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வளருவோம், வளர்ச்சி பெறுவோம். அதில் எந்த விதமான நம்பிக்கை இல்லை. அடிப்படை அடித்தளம் பலமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் கன்னியாகுமரியில் கொஞ்சம் பேர் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாடுகள் கழித்து கோயம்புத்தூரில் 1-2 இடம் வரும். இந்த ஒசூர் பக்கத்தில் கொஞ்சம் 1-2 வரலாம். இப்படித்தான் போய் நாங்களே பேசுவோம். நீங்கள் வந்து மற்றவர்கள் அத்வானி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டு ஒசூர் வழியாக பெங்களூர் அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா அங்கே அதிகமான சக்தி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்க சார். அதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால ஆனால் சென்னை நகரத்தில் நீங்கள் பாருங்கள், சென்னை நகரத்தில் 19,000, 14,000, 15,000, 16,000, 14,000, 10,000, 11,000 துறைமுகம், பல தொகுதிகள், குறிப்பாக எங்களுடைய தென் சென்னையில் சைதாப்பேட்டை தவிர எல்லா தொகுதியிலையும் நாங்கள் 10,000+. அதனால் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பரவல வேதாரண்யத்தில் அதே மாதிரி ஒரு தொகுதியில். அதனால் நாங்கள் தெற்க மாத்திரம் குமரியில் மாத்திரம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய விஷயத்திலிருந்து வடக்கத்து கட்சி நாங்கள், குமரியில் ஜெயிச்ச பிறகு தெற்கத்து கட்சி நாங்கள் தெற்கையும் வளர்கிறோம், மேற்கே கோவையிலும் வளைகிறோம், வடமேற்கே ஹொசூர்லும் வளைகிறோம், வடக்கே சென்னையிலும் வளைகிறோம், கிழக்கே தஞ்சாவூரிலும் வளைகிறோம், நாட்டிசையிலும் வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால் எங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது நம்பிக்கையோடு கூட தான் நாங்கள் பணிபுரிகிறோம். நிச்சயமாக நாங்கள் வளருவோம். ஆனால் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு செக் ஒன்று வச்சிங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வழக்கம் போல் மாவட்ட கட்சியாகத்தானே இருக்கிறது. 2,10,674 வாக்குகள் என்னமோ ஒட்டுமொத்தமாக வாங்கியிருக்கீங்க கன்னியாகுமரியில். கிள்ளியூர், விளவங்கோடு, கன்னியாகுமரி, நாகர்கோவிலில். அது நாகர்கோவிலில் அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கீங்க. கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கீங்க. சென்னையில் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கீங்க. ஒரு பத்திரிகை, ஒரு முஸ்லீம் பத்திரிகை ஒன்று வெளியானது. அந்த பத்திரிகையில் சுட்டி காட்டுறாங்க, பாரதிய ஜனதா சென்னையில் 3வது இடம் வந்தது கவலைக்குரியது அப்படிங்கிறாங்க. கவலைக்குரியதுன்னு அவங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ அது பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சியை தான் எழுதுறாங்களா? அது இஸ்லாமிய அமைப்பு எழுதியிருக்காங்க ஒரு கட்டுரையில். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே பாரதிய ஜனதா கட்சி கவலைக்குரியது என்று கருதாது. எந்த பத்திரிகை என்று தெரியாத காரணத்தால் அந்த பத்திரிகையுடைய பின்னணி என்ன அதை நான் சொல்றது முடியாது. சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இருப்பதே நல்லது. பின்னணி என்ன என்பது தெரிந்தாக வேண்டாம். ஆனால் ஒரு பின்னணி என்பது ஒரு விதமான தேசத்திற்கு எதிரான பின்னணி இருக்கிறவர்கள் தான் எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல. நான் அதை சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் சார். நான் முடிச்சப்ப நீங்க சொல்லுங்க. துரதிருஷ்டவசமாக திட்டமிட்ட ரீதியில் இந்திரா காந்தி அம்மையார் காலந்தொட்டு, ஈவன் ஜவஹர்லால் நேரு காலந்தொட்டு இன்று வரையில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவருடைய பொதுக்கூட்டங்களெல்லாம் திரும்ப பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஈவன் RSS என்று சொன்னால் கூட இவரெல்லாம் இஸ்லாமியனுக்கு எதிரிகள், விரோதிகள், இவர் வளர்வது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரானது என்கின்ற பிரச்சாரம் செய்யப்பட்டு அதை நம்பக்கூடிய அப்பாவி முஸ்லீம் வெளிச்சான் நடத்துகிற பத்திரிகையாகவும் இருக்க முடியும். அதன் காரணமாகத்தான் அந்த வெளிப்பாடு. தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதாவால் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட அமைப்புன்னு பாராட்டப்பட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற பி. ஜெயினுல் ஆப்தீனுடைய அமைப்பாளரை கொண்ட அதில் உணர்வு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தான் எழுதியிருந்தாங்க. இது ரொம்ப கவலைக்குரியது. ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்துக்குரியது தான். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக தான் சொல்லிட்டீங்க, சென்னையில் பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோன்று. அவங்க கவலைக்குரியது, சென்னையில் 3வது இடம், பல இடங்களில் மக்கள் நல கூட்டணியை தோற்கடித்து வந்திருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரி, நம்ம அது ஒரு இல்லை, நான் நீங்கள் சொல்லக்கூடிய உணர்வு பத்திரிகை இருந்தாலோ தீக்கதிர் பத்திரிகை இருந்தாலோ அவர்கள் அப்படித்தான் எழுதுவார்கள். நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கின்றன என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். சரி, அதனால் ஊடகங்கள் சொல்லலாம், சொல்லாமல் இட்டாலும் கூட ஊடுருவி பார்க்கும்பொழுது எங்களுக்கு தெரிகிற விஷயம், நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய சிந்தனை உள்ள அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. இன்னொரு செய்தி சொல்லணும் சார். எப்படின்னா, இப்போ உங்களுடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க, வந்து ஹிந்திலே பேசினாங்க. ராஜ்நாத் சிங் வந்தார், நட்டா வந்தார், ஜவடேகர் வந்தார், கட்காரி வந்தாங்க, மற்ற தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் பல இடங்களில் கூட்டம் ரொம்ப குறை. ஒரு செய்தியை வந்துச்சு, நிர்மலா சீதாராமன் ரொம்ப கோபப்பட்டு போயிட்டாங்க. வரும்போது 10 பேர் 15 பேர் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக, மன ரீதியாக ஒரு பாதிப்பு.
இவ்வளவு கூட்டம் இல்லாமல் அம்பத்தூர்ல கூட ஒரு கூட்டத்தில் 20 பேர் 30 பேர் இருக்கிறாங்க. இது இவங்க இப்படி வர்றதே பாரதிய ஜனதாவில் உள்ள வேட்பாளர்களுக்கு முகச்சுளிப்பை ஏற்படுத்துது. நமக்கு மற்ற வேலையும் பார்க்க முடியாமல் இந்த மாதிரி கூட்டு வந்து இது பண்ணுறாங்களே சொல்லி இந்த சாமானியர்களுக்கு இவர்கள் பேசுகிறதெல்லாம் என்ன புரியும்? இந்த மாதிரி அணுகுமுறை ஏன் நீங்கள் செஞ்சீங்க? இதுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்திலும் தேர்தல் முடிந்த பிறகும் நான் கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்கள்ட்ட ஒரு கருத்தை சொன்னேன். அது வந்து சப்பக்கிட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின், தேர்தல் பிரச்சாரம், அதுக்காக நாம் இப்போ கடைபிடிக்கிற எல்லாமே என்னை பொறுத்தவரையில் வீணானது, ஆய்வுக்குரியது, மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியது, செலவு அதிகமாகாது. பொதுக்கூட்டம் நான் ஒரு காலகட்டத்தில்ங்க, நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாததான், திலக்கருத்திடலில் நிஜமாகவே பொதுக்கூட்டம் தான் நடக்கும். கலைஞர் பேசுவார், காமராஜர் பேசுவார், மற்றவங்களாம் பேசுவாங்க, மக்கள் வந்து நிற்பாங்க. தொண்டர்கள் இருக்குதா கூட மக்கள் நிற்பாங்க கணிசமாக. இப்போ என்ன காரணமோ, ஒரு கால் தொலைக்காட்சியினுடைய தாக்கமோ என்னமோ எனக்கு தெரியாது, பொதுக்கூட்டம் என்று அறிவிக்கப்பட்ட கூட்டங்களில் எத்தனை பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறி. இதை பற்றி நான் பேசியிருக்கேன். அதனால் இது அது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நாம் நடத்தும் பொழுது எய்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கலாம் தொண்டர்கள், அதுவும் திட்டமிட்ட ரீதியில் வரவழைக்கப்பட்ட தொண்டர்கள், ஆர்வத்தோடு தான் வரான்னா கூட கஷ்டப்பட்டு தானே வர வேண்டியிருக்கு. அது அந்தந்த ஏரியாவில் தேர்தல் வேலையை விட்டுட்டு கூப்பிட்றோம். நாம் கூட்டத்தை காட்டிடுறோம். பெரிய கூட்டத்தை காட்டினோன்னு தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு ஆஹா பிரம்மாண்டமான கூட்டம்னு இது நாம ஏமாற்றிக் கொள்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம். அதனால் நாம் இந்த தேர்தல் முறையே நாம் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்காக மாத்திரமில்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. அது போகட்டும். இப்போ இதே கேள்வியை வேறு மாதிரி சொல்கிறேன். நான் வந்தார்கள், பல இடங்களில் சிறப்பாக இருந்தது. ஒரு சில இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி 20-30 கிடையாது, ஒரு 100-200 பேர் தான் இருந்தால். அதாவது ஒரு அமைச்சர் வந்தால் எந்த அளவுக்கு, ஒரு மத்திய அமைச்சர் வந்தால் எந்த அளவுக்கு, இப்போ என்னை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் பேசுவேன். காரணம், அடிமட்டத்திலேருந்து நான் வந்தவன். இப்போவும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா என்னுடைய தொண்டனுடைய அந்த உள்ளூர் தொண்டனுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நகைச்சுவையாக நான் அவங்ககிட்ட கிட்டலாம் பேசிவிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அவன் திருப்திக்காக பேசிட்டு போக வச்சுங்களேன். நானே சொல்லியிருக்கேன், ஒரு அமைச்சர் வந்தால் இருக்க இல்லாமல் இருந்தது உண்மைதான், நான் ஒப்புக்கொள்கிறேன், பல காரணங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு கால் இந்த அமைச்சர்கள் வராமல் இருந்தால், இன்னும் சில பேர் நரேந்திர மோடி 4 முறை வந்தார் வராமல் இருந்தால், கட்சியே தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டது, தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெறாது என்று புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று பத்திரிகை ஊடகங்கள் எழுதும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஏன் வந்தார்கள் என்றால், ஒரு தாயார் சக்தி வாய்ந்த குழந்தையை விட பலவீனமான குழந்தைக்கு தான் அதிகமான அக்கறை எடுக்க வேண்டுமே ஒழிய, பலம் வாய்ந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப ஹார்லிக்ஸ் ஊட்டச்சத்து கொடுப்பதல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு ஏனைய மாநிலங்களோடு ஒப்பு பார்க்கும் பொழுது பலவீனமாக இருக்கிறது என்பது உண்மை. நான் ஒப்புக்கொள்கிறேன், எங்கள் தலைமை ஒப்புக்கொள்கிறது. அதனாலேயே அமைச்சர்கள் வந்தார்கள், பிரதமரும் வந்தார், அமித்ஷாவும் வந்தார்கள். சவல பிள்ளைன்னு சொல்றீங்க, நான் அப்படி எடுத்துக்கிறேன். தமிழக பாஜக ஒரு சவல பிள்ளை அப்படின்னா பலம் குறைந்த பிள்ளை, இதற்கு சத்துணவு கொடுக்க வேண்டும் வந்தான்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ சொன்னீங்க, இது நீங்கள் மறுக்காமல் சொல்லணும். பல கட்சிகள் திராவிட உதாரணத்திற்கு சொன்னது தான் இந்த ஒரு வளர்ச்சி குறைந்த குழந்தைங்கிற வார்த்தை. இல்லை, அதனால நீங்கள் ஒன்றும் தப்பாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தமிழக வாக்காளர்கள் நீங்கள் எல்லாமே சரியாக தான் பேசுகிறீங்க, பொய் சொல்லலைங்கிறத அவங்க புரிவாங்க. சில விஷயத்த யதார்த்தமாக சொல்கிறீங்க. இப்போ இதுலேயும் சொல்லுங்கள், அழகாக நீங்கள் தான் சொன்னீங்க இந்த பேச்சில். பல கட்சிகள் ஆட்களை கூட்டு வர்றாங்க, பொதுமக்கள் எங்கே எத்தனை சதவீதம் வர்றாங்க? யாரும் வரல, ரொம்ப குறைவாக தான் வர்றாங்க. அப்போது பாரதிய ஜனதாவும் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு வாகனங்கள்லையோ வேறு எந்த மூலமோ ஆளை கூட்டி கொண்டு வைக்கிறாங்க. நமக்கு இருக்கிற வேறுபாடு சார், அதை நீங்கள் உண்மையை தான் சொல்லணும். இல்லைங்க, மற்றவங்க கூலிக்கு ஆள் கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் கூலி கொண்டு வரல? நான் கூலி கொண்டு வரது. பாரதிய ஜனதா கட்சியில் நான் அடிப்படையிலேருந்து நான் அமைப்பு சார்ந்தவன். நான் இதுவரையில் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் துட்டும் கொடுக்கறதில்ல, புட்டியும் கொடுக்கறதில்ல. புரியுதா? ஆனால் வண்டி கொண்டு இருக்கிறா எல்லாரும் ஏறிடுவாங்க. வாகன வசதி செய்யணும் இல்லை, அந்த உள்ளூர் ஏற்பாடு பண்ணுவாங்க. வாகன வசதி, சரி, வாகன வசதி பண்ணால் சுலபமாக இருக்கும். மொத்தமாக வந்து எல்லா கட்சியும் பண்ணணும், நாங்களும் பண்ணுறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, முறைகேடு ஆனதில்லை. நேர்மாறாக அவனுக்கு வந்து அதாவது கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளெல்லாம் ஏறி வான்னு சொல்லி கொண்டு கட்டணத்து உள்ள ஆள் அவன் ரோட்டில் நிற்கிறவங்க ஏற்றி போட்டுட்டு வந்து கொண்டு வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுறதில்லை. கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க ஆக்கக்கூடிய அவங்க கோஷமிடுறது, பேசுறது, கேட்கறது, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சு போயிடாது. சரி, மக்கள் தமிழகத்தில் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது நீங்கள் தான் சொன்னீங்க. முடிவு சரியாக போச்சா? உண்மைதான். அது நீங்கள் சொன்னது தான் நான் கேட்குறேன். நான் சொன்னதும் உண்மை, நான் சொன்ன கருத்தும் உண்மை. இப்போது நிரூபணமாகி இருக்கிறது.
அது உங்களுக்கு ஒரு ஞான ரீதியாகவே இது சிந்தனையில் தெரிஞ்சுதா இல்லது ஏதாவது பேசணும்னு சொல்லி இல்லை, பேசுங்க? அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையில் இப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்தமாக தனித்தனி முறையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளே எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் தேமுதிக எங்களோட கூட்டணியில் வர வேண்டும் என்று முயற்சித்தோம் என்பதுதான் உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நேர்மாறாக அதை மாற்றி சொல்கிறேன். நான் எங்களோடு இருந்த தேமுதிக எங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று தடுப்பதற்கு முயற்சித்தோம். அதுதான் உண்மை. வெளியில் இருக்கிற ஆள் இழுக்கலை, அது போட்டோம். ஆனாலும் கூட போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு 5.9% என்றால் தேமுதிகவுக்கு கிடைத்த வாக்குகள் 5.4 5.2 கடந்த 2014 நான் சொல்கிறேன் உதாரணத்துக்காக. அதனால் ஒரு சரிவு, இத்தனைக்கும் நரேந்திர மோடிக்கு ஆதரவான ஒரு நல்ல சூழ்நிலை இருந்த நேரத்திலேயே அந்த சரிவு. காரணம், அந்த கட்சிக்கு அமைப்பு பலம் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. ஆனால் இந்த யதார்த்த நிலையை தேமுதிக புரிந்து கொள்ளவில்லை. திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்பொழுதெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அறிவித்தால்தான் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. யதார்த்த நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் சிந்திப்போம் என்று சொன்னால் அதற்கு தயாராக இல்லை. அதனுடைய விளைவு நன்றாக தெரிகிறது. அவங்க என்ன பலன் கிடைக்கும் நன்றாக தெரியும் எனக்கு. யார் கூட இருக்காங்க, என்ன அவங்களுக்கு பெரிய பலம் அவங்களுக்கு. அதனால் இந்த பலத்திலாம் கூட்டினால் வெற்றி பெறாது என்பது அதை விட முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கிடைச்சிடும். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவர் பெற்றிருந்த வாக்கு சதவீதத்தை பார்த்து அகில இந்திய அண்ணா திமுக, பொதுவாக அகில இந்திய அண்ணா திமுக இறங்கி வராது. இறங்கி வலிய பேச்சுவார்த்தை கழித்து கணிசமான இடங்களில் நிற்பதற்கு வாய்ப்பு தந்து 23 இடங்களும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கூடுதலான உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது. 29 இடம், அதில் 6 போக 23 வச்சுக்கலாம் கூட. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தை ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக இருந்து செய்திருந்தால் தானாகவே மக்கள் இப்போது வாக்களித்து ஆளுங்கட்சி ஆக்கியிருப்பார்கள். நீங்க கூட்டத்தில் பேசுறீங்க, அதுக்கு இதையும் நான் நீங்க கூட்டத்தில் என்ன பேசுனீங்க நானும் சொல்றேன். எந்த கூட்டத்தில் எப்போ பேசுனீங்கன்னு. விஜயகாந்த் எதிர்க்கட்சியினுடைய எதிர்க்கட்சியாகவே பொறுப்பில்லாமல் செயல்பட்டவர், இவரை நம்பி எப்படி முதல்வராக ஓட்டு போடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னொரு கேள்வியை நான் கேட்குறேன், விஜயகாந்த் உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபா பணம் கேட்டார்? இல்லை, பணம் கேட்குற விஷயம் இல்லை, நான் இதை கேட்டு தான் ஆகணும். இல்லை, நீ கேட்கலாம், தப்பு கிடையாது. எத்தனை கோடி ரூபா கேட்டாரு, அதில் என்ன நடந்துச்சு? இல்லை, விஜயகாந்த் எங்கிட்ட பணம் கேட்கல. பண விஷயமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால், இது முதல்ல அடிப்படையிலே நீங்கள் ஒரு லாஜிக் புரிஞ்சுங்க. சில ஆங்கில வார்த்தை பயன்படுத்த வேண்டியிருக்கு எனக்கு தமிழனுக்கு புரியறதுக்காக. இப்போ நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நீ ஆதரவு கொடுங்கன்னு நான் காசு கொடுக்குறோம் வாங்கன்னு அர்த்தம் இருக்குது. அப்போவே நான் காசு கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னு உங்கள் ஏரியாவுக்கும் வருவோம்னு சொன்னோம். அந்த மாதிரி சில தேர்தல் ஏற்பாடுகள் வேண்டுமானால் நாங்கள் பண்ணான்னு சொன்னோம். அப்பவே கொடுக்கல. இப்போ இவர் முதலமைச்சருக்கு நாங்கள் வேலை செய்யறதுக்கு அவர் தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும். சரி, இப்போ புரியுதா? அதனால நீங்க சொல்றது காசு பிரச்சனை, 2 பிரச்சனை வந்தது. ஒரு பிரச்சனை என்ன நீங்கள் முதலமைச்சராக அறிவிக்கணுங்கிறது. 2வது ஒரு பிரச்சனை சொன்னார், கூட்டணி பேரை புதுசாக வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த 2க்கும் வைகோ ஒத்துக்கிட்டனால தான் அங்கே போனார். நாங்கள் ஒத்துக்கல. சரி, இப்போ நானே கேட்குறேன், இதை நான் சொன்னேன்னா வேற நடுநிலையர்கள்னு சொல்லலை. ஒரு ஆங்கில இணையதளத்துக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு. யாரு? விஜயகாந்த். அந்த இணையதளத்தினுடைய இதை ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு இப்போ தர முடியும். எனக்கு காசு கொடுக்குற எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க 3 பேர். பாரதிய ஜனதா எவ்வளோ காசுனா தரேன்னு சொன்னாங்க, அதிமுகவும் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். நான் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னது இப்பவும் இருக்கு. நான் உங்களுக்கு தர முடியும் நீங்க சந்தேகப்பட்டால். நிச்சயமா. அப்ப நீங்க பேச இல்ல, சம்பந்தப்பட்ட தொடர்புடைய முதல்வர் வேட்பாளர் சொல்றார் எங்களுக்கு பாரதிய ஜனதா பணம் தரனா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி போயிட்டுனா சாமானியர்கள் நம்ப முடியுமா? நம்பலையா? சாமானியர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இல்ல, நீங்க அவர் சொன்னதுக்கு சொல்லுங்க. இல்லை விட்டு நான் அவர் இப்போ சொன்னது நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு கால் தேர்தல் நேரத்தில் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்த காரணத்தால் இந்த குறிப்பிட்ட அவருடைய பேச்சை நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இதில் இங்கே இருக்கிற நேயர்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் முதல்ல சொன்ன விஷயம்தாங்க, அவர் முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும்? அவர் தான் சொல்றாரு. இல்லைங்க, அதனால எவ்வளவு காசு தரணும்னு சொல்லி 3 கட்சிகள் வந்தாங்க. விசாரிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா? அவர் என்ன கேட்டாருன்னு கேட்கணும். அப்படிதான் இருக்கணும். அவர் அப்படி சொல்லல, இல்ல எனக்கு தர முன் வந்தார்கள்ங்கற. சரிங்க, மாத்தி பேசலாம். இல்ல நிதானமா இல்லாம யார் இருந்தாலும் என்ன பேரம்னு ஒண்ணு நடந்திருக்கு இல்லைங்கற. நான் எங்களை பொறுத்தவரையில் நாங்க இல்ல, நீங்க சொன்னீங்க மாத்தி பேசினாருங்கற. ஒருவேளை அவர் கேட்டிருப்பாரு பாருங்க, அல்ல நீங்க கொடுத்திருக்கலாம். அவர் சொன்னது ஒன்னு சொல்றேன். பேச்சுவார்த்தையில நாடாளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தையின் போது நான் உடன் இருந்தேன். இந்த பேச்சுவார்த்தையில அந்த குழுவில் நான் இல்லை.
ஆனாலும் அந்த குழு என்ன பேசினாலும் பேசி முடிந்த பிறகு எங்களுக்கு சொல்லப்படும், முக்கியமான நபர்கள் சொல்லப்படும். எந்த இடத்துலும் இந்த பண விஷயமா கேட்டாருங்கிறதோ கொடுக்க முன் வந்ததை பற்றி எங்கேயுமே பேச்சே வரல. நான் வந்து ரொம்ப மையக்குழுவில் இருக்கக்கூடிய நபர், எல்லாமே தெளிவாக பேசுவோம் நாங்கள். அதனால் இது பொய்யான குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் தேடி எடுத்து அந்த குற்றச்சாட்டை பற்றி பேசி அவர்கிட்ட பதில் கேட்கலாம். இப்போ இல்லை, அந்த நியூஸ் மினிட்டுங்கிற அந்த ஆங்கில இணையதள இதுக்கு அவருடைய பேட்டியை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ கொடுத்தாங்க ஏன்னு இல்லை. இந்த 3 கட்சியும் முதல்ல பாரதிய ஜனதா சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா ரூபா தருவதற்கு எனக்கு முன் வந்தாங்க, திமுக முன் வந்தாங்க, அதிமுக நான் எல்லாத்தையும் ஒதுத்து ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அப்படி என்று சொன்னால் ஏதோ நடந்திருக்கிறதுங்கிறது இது என்னுடைய பொறுத்தவரையில் நான் இதை பற்றி இது உண்மையில்லாத ஒரு செய்தி. அப்போ அவர் சொல்றது பொய் சொல்றாருங்கிறீங்க? பொய் இல்லைங்க, தவறான செய்தி சொல்றான்னு சொல்றேன் நான். அபாண்டத்தை இட்டு கட்டுறாரு சொல்றாரு. இதை பற்றி விசாரிக்கணும். ஒரு கால் அவங்களுக்குள்ள அதிமுக பணம் வாங்கிட்டாருங்கிற செய்தி பரவலாக எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பில் அதுலலாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதில் அதை மறுக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க தான் என்கிட்ட கொடுக்க முன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லியிருக்கலாம். ஒரு பேச்சுல சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க? அதாவது பேச்சுவார்த்தையில பாஜக திட்டமிட்டே சொல்லியிருக்கலாம். அவர் எங்கெங்க பேசுறாரு? அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க என்ன சொல்லி கொடுக்குறவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அதில் எந்த விதமான ஒரு நாங்கள் ரெண்டாவதுங்க பாரதிய ஜனதா கட்சி பணம்னு கொடுக்கறதுக்காக எப்போவுமே ஒத்துக்கிறது இல்லை. எடுத்துக்காக நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம், வித்தியாசமான நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு உண்டான ஏற்பாடுகள் அதெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்போம். பொதுவாக கூட்டணி கட்சியில் பணம் கொடுத்தெல்லாம் பண்ணுறது எங்கள் கட்சிக்காரங்களே நாங்கள் பணம் கொடுக்குறதில்ல, ஒழுங்காக கொஞ்சம் தான் கொடுக்குறோம். சரி, நான் அதுக்கு மேலே அவர் சொன்னதை குறித்து எனக்கு கேள்வி இல்லை, நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலே எனக்கு கேள்வியும் இல்லை. அவர் சொன்னதை மட்டும் நான் சொன்னதுன்னா எத்தனை பைசா எப்படின்னு சொல்லலை. இப்படி ஒரு நிலை இருந்தும் கூட அதை நாங்கள் வந்துட்டேன்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அது அரசியல் பரப்புரைக்கு அவர் சொன்னாலும் கூட பரவாயில்ல. இப்போ தெளிவாகத்தான் சொன்னாரா, நிதானம் இழந்து சொன்னாரா என்பது கேள்விக்குரியது. நிதானம் இழந்துன்னா எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, ஒரு பொறுப்புள்ள தலைவர்கள் என்ன நிதானம் இழந்துன்னா எந்த அடிப்படையில்? இதான் தமிழில் நிதானங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன், விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். ஒரு பொறுப்புள்ள தலைவர், இப்போ நான் பேட்டியில் பேசும்போது இஷ்டத்துக்கு நான் பேசக்கூடாது. காரணம் பேசுறதெல்லாம் பதிவாகிறது, ஒளிப்பரவாகிறது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் யோசிச்சு பேசணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பேட்டியில் பேசுகிறா சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். நான் ஏதோ வாய்தபடி சொல்லிட்டேன், நான் அப்படி சொன்னதா ஞாபகம் இல்லையேன்னு நாளைக்கு மறுக்கக்கூடாது. இப்படி சொல்லியிருப்பார், ஆனால் அது பொறுப்பற்ற பேச்சு. சரி, இப்போ இந்த பொறுப்பற்ற பேச்சு என்பதை நான் என் பொறுப்புணர்ந்தே நான் செய்கின்ற கண்டனம் தெரிவிக்கிறேன். சரி, இப்போ 2.6% வாக்கில் தான் தேமுதிக பெற்றது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சக்தியாக அந்த சக்தி எல்லாருமே நினச்சிருந்தாங்க. திரு கருணாநிதி கூட பழம் நழுவி பாலில் விடும் அப்படின்னு சொன்னார். இது சைக்கலாஜிக்கலாக தமிழ் திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்கள் கூட உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க, அந்த கூட்டணிக்கு வராத காரணம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் சக்தியாக இருந்தது. ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி பேசினார், இன்னொரு பக்கம் திமுகவோட பேசினார், இன்னொரு பக்கம் மக்கள் மறுமலர்ச்சி அதாவது மக்கள் நல கூட்டணியோட பேசினார். இந்த நிலையில தான் அவருக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை தமிழக வாக்காளர்கள் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கிடலாமா? ஏன் 10.29%, 8% வச்சு இன்னைக்கு 2.6 அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்? நான் பொதுவாகவே அடுத்தவர்களுடைய தோல்வியை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய மனநிலை உள்ளவன் அல்ல. நீங்கள் அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை, அடுத்தவர்களுடைய தோல்வியை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய மனநிலை எனக்கு எப்போதும் கிடையாது. தனி மனிதனா? தனி மனிதனோ கட்சியோ. ஆங்கிலத்தில் சாடிஸ்ட் மனப்பான்மை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த விஜயகாந்த் தோல்வியில் நான் உண்மையிலேயே நான் ஒரு பெரிய ஆறுதல் அடைந்தேன். சந்தோஷம் அடைஞ்சிட்டீங்க? சந்தோஷம் என்பதை விட ஆறுதல் அடைந்தேன். தமிழக வாக்காளர்களை பற்றி உண்மையிலேயே பாராட்ட வேண்டாம். காரணம் என்னவென்றால், தனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லாத நிலையில் தன் பலம் என்ன என்பதை உணராமல் ஒரு புறத்தில் ஒரே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு பேசிகிட்டு இருக்காரு. பத்திரிக்காரன் கேட்குறாங்க, எங்கிட்ட பேசுகிறது நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் திமுகவில் பேசிகிட்டு இருக்காரு, அதே நேரத்தில் வைகோட்டு பேசிகிட்டு இருக்காருன்னா அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 உண்மைதான் அப்படி மாற்று கருத்து இல்லை. அதனால தெரியுது, எங்களுக்கு தெரியுது, நிருபர்கள் வந்து சொல்கிறதுனாலையும் மற்ற தெரியுது நமக்கு. அப்போ அந்தளவுக்கு தான் அரசியலில் ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி. கலைஞர் எத்தனை அரசியலில் கொட்டை போட்டவர், இத்தனை வருஷம் அரசியல் இருக்கார். அரசியலில் ஒரு கண்ணியம் இருக்கணும். 1000 பேர் இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 3 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதும் 3 பேருக்கும் முகத்தை காட்டி ஆமான்னு சொல்கிற மாதிரி பேசுறதும் தான் பெரிய புத்தாலித்தனமாக நினைக்கிறதும், அதனால் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத ஒரு நபருங்கிறதுனாலேயே ஜனங்கள் நல்ல தண்டனை கொடுத்துருக்காங்க.
இப்பயாவது தன்னிலை என்ன என்பது அவருக்கு உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனி அவருக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்தவரை அந்த கட்சியுடைய வரலாறு முடிந்து விட்டதுன்னு கருதுகிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சி ஐயா பல விஷயங்களை நான் கேட்டாலும் கூட தமிழ்நாட்டில் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல, உங்களுடைய கட்சியும் விதிவிலக்கல்ல, எல்லாரும் மீதும் குற்றச்சாட்டு வருகிறது. அதான அதை பாரதிய ஜனதாவை சொல்லல. உடனே நீங்க முகம் சுளித்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்தீங்க, என்னடா இவர் இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறாருன்னு சொல்லி. தமிழகத்துல திராவிட கட்சிகள் மீது நீங்க கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க, எல்லா கட்சிகளும். இது உண்மையிலே நடந்தது என்ன? பணத்தை கொடுத்து தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பேருக்கும் பணம் கொடுக்க முடியுமா? அப்படி என்னால் பணம் வாங்கியவர்கள் வாக்களித்தார்கள் என்றால் நடுநிலை மக்கள் அனைவரும் எப்படி வாக்களித்தார்கள்? அத்தனை சதவீதம் 80% வாக்குல திமுக அதிமுகவுக்கு விட்டுருக்காங்களே, அப்போ 80% மக்களுமா பணம் கொடுத்துட்டாங்களே, இந்த குற்றச்சாட்டில் என்ன நியாயம் இருக்கு? நாங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினோம். பெருவாரியான சட்டமன்ற தொகுதியில் அவங்க சொல்லும்போது கடைசி நாள் அன்னைக்கு பகிரங்கமாகவே மறைவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் திமுகவும் கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. அதிமுக கொடுத்தது அதிகம், கொஞ்சம் கூட கவலைப்படலை. மக்கள் பணம் வாங்க மறுத்த நிலை இருந்து மறுக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு வரவங்க என்ன பண்ணுறாங்க, குறிச்சிக்கடா இவர் பேர அப்படின்னு குறிச்சிக்கிறான். உடனே அந்த அம்மா பயப்படுறாங்க. ஏங்க நம்ம பாருங்கள், அவன் பணம் கொடுக்குற தப்பு அயோக்கியத்தனம் பண்ணுறான், வாங்க மாட்டேன்னு மறுத்தோன்னா பேர் குறிச்சிக்கிறான். உடனே இவங்க பயப்படுறாங்க, நமக்கு எடுத்துங்க வம்பு, வாங்கிட்டு கோயில் உண்டியில் போட்டுருக்கோமேனு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் எதிர்க்க வேண்டிய மனநிலை இல்லாமல் போயிடுத்து நம்ம மக்கள். நம்ம வாக்காளர் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம். அப்புறம் அவனுக்குள்ளேயே இந்த இன்டலெக்சுவல் டிஸானஸ்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கொள்ளடிச்சான் கொடுக்குறான் வாயினா தப்புக்குன்னு இது மனசு உடனே தான் பண்ணுற தப்புக்கு சாதகமாக வாதத்தை எடுத்து கொடுக்கும். அப்படி நினச்சவங்களும் உண்டு. ஆனால் பணத்தினால தான் வெற்றி என்றோ, பணம் வாங்கிட்டு தான் எல்லா வாக்காளர்களும் வாக்களித்தார்கள் என்றோ நான் சொல்ல மாட்டேன். வாக்காளர்களை அப்படி தவறாக நினைக்கக்கூடாது. கொடுத்தார்கள், வாங்கினார்கள். ஆனால் பணம் வாங்கிட்டோமே, இந்த தேசத்தில் சில நல்ல பண்புகள் இருக்குது. இயற்கையாக வந்ததுங்கிறீங்களா? சத்தியம் பண்ணி கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, அவன் பணம் கொடுத்துட்டான், அவன் மொத்தம் வீட்டில் கூப்பிட்டு கேட்டான்னு, இந்த மாதிரி இந்த பண்புகள் இருப்பாருங்க. அதனால் வாக்களிக்கிறதுக்கு பெரிய கொள்கை ரீதியான சிந்தனைகள், தேசத்தை பற்றி கற்பனைகள்லாம் தெரிஞ்ச வாக்காளர் இல்லாமல் சில அப்பாவியாக இருக்கிற வாக்கள் அவங்க வெறும் பணம் கொடுத்துட்டாங்கிறதுனால வாக்களித்திருக்கலாம். அது ரொம்ப மைனாரிட்டி, குறைவாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஜனங்கள்லாம் யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க வரக்கூடாதுன்னு அவங்களும், அவங்க வரக்கூடாதுன்னு இவங்களும் வாக்களித்து தான் அதிகம். இதை தடுத்தாகணும். இதுக்கு என்ன வழின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு அது சீருகிற பாம்பாக இருக்கக்கூடிய கொத்துற பாம்பா இல்லைன்னு அடிக்கடி சொல்வேன். இப்போ தான் முதல் தடவை 2 சட்டமன்ற தேர்தலில் ஒத்தி வச்சுருக்காங்க. அது கூட போதாது. அந்த தேர்தல் வேட்பாளர்கள் 2 பேரையும் ஆதாரத்தோடு பிடிச்சிருக்கீங்கல்ல, தகுதி நீக்கம் பண்ணுறதுக்காவது அதிகாரம் வேணும். அப்போ தான் கொஞ்சம் பயப்படும். இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த கட்சி தான் பணம் கொடுத்தது என்பதற்காக இந்த கட்சி அங்கீகாரத்தையும் ரத்து செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கட்டாங்கிறேண்ணா. சரி, இப்போ நீங்கள் சொன்ன இதை கேட்கட்டும். கேட்டால் அடுத்த தேர்தலில் இதை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்களா இல்லையா? திருமங்கலத்தில் ஆரம்பித்ததுங்கிறது உண்மை. ஆனால் இது பரவலாக இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதை விட மோசம் பாண்டிச்சேரியில் இப்போ மாத்திரம் இல்லைங்க, ரொம்ப நாளாக திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு முன்னாடியே 2 கட்சி சார்ந்தவங்களும் பணம் எல்லாம் நிற்கிற எல்லாருமே பணம் கொடுத்தா தான் இவன் வாக்களிக்கிறதுக்கே வெளியில் வருவாங்கிற மாதிரி வாக்காளர் மனநிலை மாறி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க திருமங்கலத்துக்கு முன்னாடி எங்கேயும் கொடுக்கப்படல, அண்ணா நிற்கும் போது நடேச முதலியார் கொடுத்தாரு 5 ரூபாங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்களா பேச்சில்? ஐயா, எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் அரசியலுக்கு நேரடியாக வந்தது 1989 தான் வந்திருக்கேன், அரசியல் பணிக்கு, தேர்தல் வேலைக்கு. ஆனால் நான் கேட்ட வரையில் ஒரு சில பகுதிகளில், பலவீனமான பகுதி, வறுமையில் இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வாக்காளருக்கு பூத் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கவரை கொடுக்குற பகுதி கொண்டு வந்து திருமங்கலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு வித்தியாசம். அந்த திருமங்கலத்தில் தான் இந்த அளவுக்கான இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தினே நீங்கள் சொல்கிறீங்க. அனாச்சாரத்தை ஏற்படுத்தியதுன்னு திருத்திங்க. இது கலாச்சாரம் இல்லை, அனாச்சாரம். சரி, நான் தேர்தலுக்கு முன்னாடி டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியை, முன்னாள் தேர்தல் ஆணையராக அவர் இல்லத்தில் போய் பேட்டி எடுத்தேன், இதே நிகழ்ச்சிக்கு தான். அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்னீங்க கொத்துற பாம்பா இல்லை சீர்ற பாம்பா இருக்குன்னு. அவர் சொல்கிறாரு கொத்த முடியலங்கிறார்.
ஏன் சார் கொத்த முடியலன்னு கேட்டேன். கைகள் கெட்டப்பட்டிருக்கு, எங்களுக்கு இவ்வளோதான் சார் லிமிட்டு. பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் அங்கே பாஸ் பண்ணால் தான் முடியும். நான் இது குறித்து ஐ ரோட் த லெட்டர் யாருக்கு நம்ம மன்மோகன் சிங்க்கு எழுதினேன். நிறைய தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தேன். அப்போ என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, அமெரிக்கா மாதிரி ஒரு எலக்ட்ரல் சிஸ்டத்தை கொண்டு வரணும், ஃபண்டை ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான தெருவீதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுற இந்த விடயங்களெல்லாம் மாற்றி ஒரு புதிய வருவதற்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாத்தியம்தான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது வாக்காளர்கள் மத்தியிலே கூட நீங்கள் பார்த்தா, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? எல்லாருக்கும் லாபம், செலவு கம்மி, நேரம் கம்மி. இந்த வெயில், கோடை வெயிலில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் விரும்பலை 24 மணி நேரமும் ஆட்டோவில் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை கத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அன்னிலேருந்து இன்னிவரையில் ஒரே விஷயத்தை ஏன் செய்வானேன்னு மாற்றம் பண்ணணும். தேர்தல் ஆணையமே கூட ஒரு அதிகாரம் வாய்ந்த ஆணையம் என்பது டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் தெரிஞ்சது. நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க, நான் பாராட்டுறேன். குறிப்பாக இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் அதிகமான வாக்கு சதவீதம் அதிகமாக்கணுங்கிறதுக்காக செய்த முயற்சிகள்லாம் பாராட்டுறேன். ஆனால் பலன் இல்லையே. 3 நாள் தொடர்ந்து லீவ் விட்டது தப்பு, திங்கட்கிழமை தேர்தல் வச்சது தப்பு, சனி ஞாயிறு ஊர் போகிறான்னா நம்ம என்ன செய்யறது? படித்த வாக்காளர்கள் எப்படி இருக்காங்களே. சென்னை மாநகரம்ங்கிறது படித்தம் அதிகமாக இருக்கிற போய் தானே, அங்கே தானே வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது. இப்போ என்ன செய்யறது? அரசியல் கட்சிகளை பற்றி சொன்னால், தேர்தல் ஆணையம் வந்து கோலத்தில் பூந்தா அவன் தடுக்கலை போகிறான், தடுக்கலை பூந்தா இவன் அரசியல் கட்சி கோலத்தில் போடுறான். இன்னொரு குறைபாடு சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்துக்குன்னு அதிகாரிகள் கிடையாது சார். தேர்தல் ஆணையத்துக்குன்னு இருக்கிற அதிகாரிகள் 10 பேர். இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், இங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், இவங்க தான் தேர்தல் பணிக்கு 1,00,000 பேர் ஈடுபட்டுறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இந்த ஆள் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆள் போடுவான், அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட தான் முடிக்கணும். இந்த தடவை திமுகவும் வரலாம் அதிமுக வரலாம், அரசு அதிகாரிகள் 2 பேருக்கும் பயந்துருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் நிற்கணும். முன்னெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிவிட்டா என்ன பண்ணு, இப்போ வைஃபை இல்லாத காட்டுக்கு மாற்றிவிட்டா என்ன பண்ணுன்னு பயப்படும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மோடி நினைச்சாராம். இன்றைக்கு காலையில் செய்தி வந்திருக்கு, இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி திரு கருணாநிதி பயங்கரமாக சொல்கிறாரு, ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 10 மணிக்கு எப்படி பிரதமர் மோடி வாழ்த்து சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. 10 மணிக்குள்ள சொல்லு, நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். அதாவது இந்த ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு நரேந்திர மோடி நேரடியாக வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்க. அவங்க வந்திருக்கிற செய்தியில் ட்ரெண்டில் வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாழ்த்து அனுப்பிச்சிருக்காரு. இந்திய பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாமல் எப்படி சார் இருக்கும்? ஒரு ஓட்டு நடக்குது காலையிலேருந்து, அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து நைட் ஆயிரும். அதுக்கு என்ன 10 மணிக்கோ 10:30 மணிக்கு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் பார்த்தேன் தொலைக்காட்சி பார்க்குற எல்லாருக்குமே மறுபடியும் அகில இந்திய அண்ணா திமுக வருதுங்கிற மாதிரி தான் லீடிங்கில் போயிட்டு இருந்தது. சரி, அதனால இயற்கையாக சாதாரணமாக நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது சரி. இந்தியாவில் மிக உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அனைத்து முடிவுகளும் கன்ஃபர்மேஷன் ஆகாமல், முடிவு செய்யாமல், டிசைசிவ்லி டிட்டர்மைனுக்கு இறுதியை செய்யப்படாமல் 10:30 மணிக்கும் 11 மணிக்கும் வாழ்த்து சொன்னது என்னன்னு மூத்த தலைவர் திரு கருணாநிதி இன்றைக்கு காலை வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் பெரும் செய்தி அனுமானித்தே சொல்லக்கூடிய திறமை ஆட்சியில் இருக்கிறவனுக்கு மானம். ஆனால் தெளிவாக தெரியுது முடிவுகள். எப்போதுமே துடிப்போடு செயல்படக்கூடியவர் பிரதமர். ஒரு கால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லி அது தவறாக போயிருக்குமானால் கண்டனங்கள் வரலாம். அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா தெரியல. இதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தான் தவறு. அப்போ கருணாநிதி உள்நோக்கம் கற்பிச்சுட்டாருங்க. உள்நோக்கம் கற்பிப்பது தான் தவறுன்னு சொல்கிறேன் நான். இல்லை, கருணாநிதி சொன்னது எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறீங்க? இதுக்கு முறையில் மறுபடி விவாதம் வேண்டியில்லை. நரேந்திர மோடி என்ன செய்தாரோ சரியாகவே செய்தார். சரி, அவ்வளோதான். முதலாவதாக செய்தார், அவ்வளோதான். இப்போ இந்த கரூர் தேர்தலில் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது குறிப்பிட்ட நேரங்களில் வைக்க முடியாமல் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகள்லாம் போகிறது. அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்போ குரல்கள் எப்படி எழுதுனா டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும் பர்டிகுலர் வந்து கேண்டிடேட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை. ஆமாம், இல்லை அது தனியாக மொத்தத்தில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 இதுலையும் ஒத்தி வைத்தது நியாயமானது. எங்களுடைய கோரிக்கை இதுதான். எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் MS ராமலிங்கமும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதனால் இப்போ அந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரா அதோடு சேர்த்து நடத்துவது என்பது சரியான முடிவு. அவர் மரணித்து விட்டார். ஆனால் அதோடு கூட கூடாமல் இல்லாமல் குறைந்தபட்சம் இந்த வேட்பாளர்கள் 2 பேருக்கும் தகுதி இழப்பு செய்யும் மாதிரி வருமானால் குறைந்தபட்சம் அடுத்த தேர்தலில் ஒரு எச்சரிக்கை உணர்வாவது இருக்கும். சரி, ஒரு சிறிய தண்டனையாவது இருக்கணும். நீ கொத்த வேண்டாங்க, ஏன் சீரணுங்கிறேன். அடிக்கடி உங்களுடைய பல பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தேச துரோகம், தேசியம், தேச பாதுகாப்பு, தேசத்துக்கு எதிரான பயங்கரவாதம், இதை தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. இன்றைக்கு பார்க்கும்போது
தமிழகத்தில் ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருந்து ஒருவர் அங்கே சேர்ந்திருக்கிறார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீண்ட நாட்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் பகுதியைச் சார்ந்த சில இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இளைஞர்கள், இந்த இஸ்லாமிய மதம்ங்கிறது முக்கியம் இல்லை, இளைஞர்கள் ஐஎஸ்ஐஎஸ் பனியனோட கூட டிஷர்ட்டோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு செய்தி வந்தது. அது எப்படின்னு கேட்டோம். அதை ரொம்ப யாரும் பெருசாக எடுத்துக்கல, விட்டாங்க. இப்போ இவர் ஐஎஸ்ஐஎஸில் ஈடுபட்ட ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டார், தேடப்படுகிறார் என்பதல்ல, ஆள் சேர்க்கிற நபரில் ஈடுபட்ட நபரும் வந்திருக்கு பத்திரிகை செய்தி. இது கவலைக்குரியது, ஆபத்தானது. நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், ஆட்சியில் இருக்கிற அல்லது அரசியல் கட்சிகள் தங்களை மதசார்பற்ற கட்சிகள் என்பதாக சொல்லிக்கூடிய கட்சிகள் இஸ்லாம சமுதாயத்தில் இருக்கிற நல்லவர்கள், தேசபக்தர்கள், தூய்மையானவர்கள், அப்பழிக்கற்றவர்கள், அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கருதாமல் தவறான சிந்தனையும் தவறான போக்கும் இருப்பவர்களுக்கு இந்த கட்சிகள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிற காரணத்தினால ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தின் மீதே ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குவதற்கு காரணமாக இந்த மதசார்பற்ற கட்சிகள் என்று தன்னை சொல்லிக்கூட கட்சிகள் ஆகிவிடுகிறார்கள். இவங்க மேலே எங்களை பொறுத்தவரையில் நல்லவரா நாங்கள் போற்றுவோம், தேவைப்பட்டால் ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். தேசத்துக்கு துரோகம் செய்பவரா, தவறு செய்பவரா இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கல்ல. சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காலிஸ்தான் கோரிக்கை எழுப்பினால் அப்போது நாங்கள் எதிர்த்தோம். இந்து மதத்திலே பிறந்துவிட்டு மாவோயிஸ்டுகளாக குரல் கொடுத்தால் அவர்களையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். எந்த மதம் என்பது முக்கியமல்ல, என்ன செய்கிறாள் என்பது முக்கியம். தேசத்துக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் ஆதரிப்பது பாரதிய ஜனதா கட்சி. தேசத்துக்கு விரோதமாக யார் இருந்தாலும் அது எந்த குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, தேசத்துக்கு ஆதரவான நடவடிக்கை. இந்த சிந்தனை வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். பயங்கரவாதத்துக்கு குறிப்பாக ஒரே வார்த்தையில் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கப்புறம் ஒரு செய்தியை கேட்க போகிறேன். பயங்கரவாதத்தினுடைய இலக்கணம் என்ன? பொதுவாகவே பயங்கரவாதம் என்பது சட்டத்துக்கு விரோதமாக ஆயுதங்களை கையில் ஏந்தி போராடுவது. சுதந்திர நாட்டில் 47க்கு பிறகு இதுதான் இலக்கணம். ஆயுதத்தை கையில் ஏந்தி இந்திய இறையாண்மை, சட்டத்துக்கு விரோதமாக ஆயுதத்தை கையில் ஏந்தி எவர் ஒருவர் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அது பயங்கரவாதம் தான் என்னை பொறுத்தவரையில். நேற்றைய முன்தினம் குஜராத்தில் நடந்த 2002 குல்பர்கா சொசைட்டியுடைய வேர்டிக்ட் வெளியாக இருக்குது. இது ஒரு பயங்கரவாத செயலாகத்தானப்படுது. இந்த திட்டமிட்ட ரீதியில் ஒரு அமைப்பு இயங்குகிறது. அதுபோல் அமைப்புகள் இயங்குமானால் அது பயங்கரவாதத்துக்குள்ள வரும். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்விளைவுகள் ஏற்படுகின்றன. அப்பாவி மக்கள் கூட தெருவில் இறங்கி கையில் கிடைச்சதான் வைத்துக்கொண்டு ஏதோ செய்கிறார்கள், உணர்ச்சி வயப்பட்ட. எதிர்வினைனா எதை சொல்றீங்க? எதிர்வினைவுகள் அந்த நேரத்தில் கோபப்பட்டு தன்னை காத்துக்கொள்ள. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அநியாயத்திற்கு இன்னொரு அநியாயம் சரியாக இருக்க முடியுமா? நான் நியாயம் நான் சொன்னேன், அதை பயங்கரவாதம்ங்கிற வார்த்தைக்குள்ள வராதுங்கிறத விளக்கம் சொல்றேன். நியாயப்படுத்தலையா? அதுதான் நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். இல்ல அப்போ கூட்டணியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை. துரதிருஷ்டவசமாக இந்த திட்டமிட்ட ரீதியில் இதில் 2 விதமான பயங்கரவாதம் இருக்கு. பல்வேறு இடங்களில் ஜாதி ரீதியான ஒரு அமைப்புகள்லாம் இயங்குகின்றன. எந்த ஜாதியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கூட சில அமைப்புகள் இயங்குகின்றன. அது நீங்கள் சமூக விரோத கும்பல் சொல்லிவிடலாம். தேசத்துக்கு துரோகம் இழைக்கின்ற கும்பல்களும் இருக்கின்றார்கள். அது இருக்கிறதே ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் கருதுகின்றேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் எனக்கு முதலாவது தேசம், 2வது தேசம், 3வது தேசம், தேசத்தின் நலன் தான். அதனால் இதை எதிர்மறையாக ஏற்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நான் அதை நியாயப்படுத்தலை. இல்லை, அது சட்ட ரீதியாக நீதிமன்றம் வழக்கு விசாரித்து தண்டனை தந்திருக்கிறார்கள், தரட்டாம். அதை பயங்கரவாதம் என்ற கணக்கில் சேர்க்க இயலாது. இல்லை, அதாவது 69 பேரை கொலை செய்தவர்களை ஒரே நபரா பண்ண இல்ல ஒரு கும்பல் அந்த கும்பல்ல 36 பேர் அக்யூட்டலா வெளியேறி இருக்காங்க, 26 பேர் கன்விக்டட் ஆயிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுடைய வயிறு கீறப்பட்டிருக்கிறது. இசான் ஜாஃப்ரி வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்காங்க. சொல்றேன் உடனே அது பயங்கரவாத செயல் இல்லையா? நான் ஒரு பதில் சொல்வேன், நீங்க உடனே என்ன சொல்வீங்கிறது நான் சொல்றேன். ஒரு தவறு இன்னொரு தவற்றை நியாயப்படுத்துமான்னு கேட்பீங்க. அயோத்தியில காரசேவை முடித்து விட்டு திரும்பி வந்தக்கூடிய காரசேவர்கள் அவர் வந்த பெட்டியை அடையாளம் கண்டு திட்டமிட்டு விடிகாலம்பர 4:30 மணி சுமாருக்கு ஒரு 100 பேர் கொண்ட கும்பல்
நெருப்பு வைத்து கொளுத்தி அத்தனை பேரையும் கருகிய கட்டையாக்கினதுனால ஏற்பட்ட எதிர்விளைவில் வந்த சம்பவங்கள் சில சம்பவங்கள். அதை யாரும் நியாயப்படுத்தலையே. அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டது, அதனால 59 பேர் கொலை செய்யப்பட்டது அநீதியின் அநியாயம், அது பயங்கரவாதம். அப்ப இது பயங்கரவாதம் தானே? உங்களை சொல்லலைங்க. பொதுவா இந்த அரசியல் கட்சிகள் அன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்திருந்தது எனக்கு தெரியுமே. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியை கொண்டு வருகிறோம். ஒரு அரசியல் கட்சியும் ஆதரிக்கல. அகில இந்திய அதிமுக ஆதரித்தார்கள். நாங்கள் சொல்லியாகணும், பதிவு செய்யணும், ஆதரித்தார்கள். மறுநாள் எதிர்விளைவு வந்தது. எதிர்விளைவு குறித்து மற்ற கட்சிகள்லாம் செய்தார்கள். அப்போ கூட முதல் நாள் சம்பவத்தை கண்டிச்சு அவங்க பேச தயாரில்லை. இந்த போலித்தனமான மதசார்பற்ற தன்மை இருக்கிறது. நீங்க சொல்றீங்க பாருங்க, இதை நான் ஒத்துக்கொள்றேன். தவறு யார் செய்தாலும், எந்த மதத்துக்காரர் செய்தாலும் தவறு. அப்படி ஒரு கருத்து வருமானால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒரு சாரார் செய்ததை பற்றி பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருப்பது, ஒரு சாரார் பேசும்போது மாத்திரம் உரத்த குரலில் மதசார்பற்ற தன்மை தீட்டுப்பட்டு பேசுவது, இதுதான் தவறு. யாரா இருந்தாலும் கூட தவறு என்றால் தவறுதான் என்று ஒரே தராசில் வைத்து நிறுத்தினால் நான் உங்களோட உடன்பட. அப்படின்னா இப்படி என்று எடுத்துக்கிறேன். அதாவது குண்டு வைப்பது, ஆயுதங்களை சட்டத்துக்கு விரோதமாக தூக்கி மக்களை கொலை செய்வது அநியாயமானது, பயங்கரவாதம். ஆனால் கோபத்தின் விளைவாக கும்பலாக பேசுவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது பயங்கரவாதம் இல்லைன்னு எடுத்துக்கல. இல்லை, எல்லா ஊர்லேயுங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு எதிர்விளைவுகள் என்று ஏற்படும். அந்த எதிர்விளைவுகளுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஜனங்கள் சாதாரணமாக செய்கிறாங்க மக்கள் மத்தியில். நீங்கள் அதெல்லாம் பயங்கரவாதம் என்கிற வார்த்தை திட்டமிட்ட ரீதியில் இந்த தேசத்தில் ஒரு பெரிய பெரிய குழுக்கள் இயங்கி வருகிறது. நீங்கள் இதுபடி கொச்சப்படுத்திட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் உண்மையான பயங்கரவாதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும், மக்களுக்கும் புரியாமல் போய்விடும். அந்த பயங்கரவாதத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதால் திட்டமிட்ட ரீதியில் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்கள் மாநிலத்தில் முன்னாள் மத்தியில் ஆட்சி இருந்தவருடைய ஆதரவோடையே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆபத்து என்று சொல்ல வருகிறேன். சரி நேயர்களே, இன்று இமயம் தொலைக்காட்சியினுடைய நேர்முகம் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த ஆளுமை திரு இலகணேசன் அவர்களிடத்தில் பல கேள்விகளை நம்ம வைத்தோம். அந்த கேள்விகளில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலுடைய நடவடிக்கைகளை குறித்தும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்டமைப்பை குறித்தும், தேர்தல் காலங்களில் பரப்புரைகளை குறித்தும், அவர் சொல்கிற பாணியிலே தேச நலன், தேச பாதுகாப்பு குறித்தும், பயங்கரவாதத்தை குறித்தும், இந்த ஆட்சியினுடைய அளவுகோலை குறித்தும் கூட நாம் கேட்டோம். ஒரு ஜனநாயக ரீதியான இது போன்ற நேர்காணல்ல நாம் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக தெளிவாக அவர் பதிலளித்திருக்கிறார். தன்னுடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையாக பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகச்சிறந்த ஆளுமையான திரு இலகணேசன் அவர்களுக்கு இமயம் குடும்பத்தின் சார்பாக நன்றி கூறுகிறோம். சார், இவ்வளவு நேரமும் எங்களுக்கு பொறுமையாக பதில் சொந்த உங்களுக்கு இமயம் தொலைக்காட்சியின் சார்பாக உள்ளம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்தமைக்காக நானும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.